இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் முட்டையை வந்து வேக போட்டேன். அதுக்கு தேவையான பொருள் முட்டை எடுத்துக்கோங்க, தேங்காய் அரை மூடி, பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் போட்டு பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். சூடாயிடுச்சு. 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை வெங்காயத்தோடையே போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலாவை இப்படியே எண்ணெயோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ தான் மசாலாவோட பச்சை வாசம் போகும். முட்டை மசாலாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்க இந்த பொடியே போதும். நல்லாயிருக்கும் குழம்பு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சக்கையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காவை வடிகட்டி தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அளவாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. குழம்பு வந்து தண்ணி வற்றட்டும். முட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி வற்றுற அளவுக்கு வேக வைக்கலாம். முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மேலாப்பில் கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போகும். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். குழம்பு நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து முட்டைக்குள்ளெல்லாம் பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.